வெல்கம் பேக் டு சதிவு அண்ட் வெல்கம் பேக் டு another vlogs. ஓகே சொல்லுறேன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 4:31. நான் எங்கே போகிறேன்னாக்கா அல்மீராவுக்கு போகிறேன். அதுவும் இல்லாமல் என்ன வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக ஒரு 11 பாட்டில், அதாவது ஒரு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.8 லிட்ரு. ஸோ 11 பாட்டில் எத்தனை லிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி போட்டு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு வாங்குறாங்கன்னு எனக்கே தெரியல. எப்பயுமே வாங்க மாட்டாங்க, ஆனால் இந்த வருஷம் மட்டும் வாங்குறாங்க. அது எதுக்கு என்ன ஏது எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த அங்கே வண்டி நிப்பாட்டி இந்த ரோடு க்ளீன் பண்ணுறவங்களுக்கு கொடுப்பாங்க இது சாப்பாடு அதை கொடுக்குறாங்க போல். அதான் வந்து அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் நினச்சேன் இந்த வண்டியில் நிற்கிறது கத்தாரின்னு நினச்சேங்க. ஆனால் வந்து கத்தாரி இல்லை, நம்ம டிரைவர் தாங்க. அப்போது இந்த மாதிரி வந்து பாட்டில் வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு வேளை வெளியில் கொடுக்கறதுக்காக வேண்டி வாங்கி சேகரித்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு பாட்டில் வச்சு கொடுக்குறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. இருந்தாலும் பார்ப்போம். எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, நான் இன்னும் ஒரு வழியாக தஃப்னாவில் அல்மீராவுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இனி உள்ளே போயிட்டு வண்டியை விட்டு பார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போயிட்டு அப்படியே ஜாமான்லாம் வாங்கினேன். எண்ணெய் மட்டும் கிடையாது, எண்ணெய், லெப்னா, அவ்வளோதான். இந்த 3 வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது. அதுக்கப்புறம் அந்த கால் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது தெரியுமா? ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டு. அந்த ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டு புதுசாக வர்ற டிரைவர் மாருங்களா இருந்தீங்க நீங்கள் அப்படின்னாக்கா அந்த ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டை நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பொய் இல்லை, நிஜம். ஏன்னு கேட்டாக்கா, நீங்கள் வந்து இப்போது இது வர்றீங்கல்ல, புதுசாக வரும்போது உங்களுக்கு அவங்க பேசுகிறது தெரியலை அப்படின்னாக்கா நீங்கள் எல்லாத்துக்கும் ஜெயின், ஓகே ஜெயின் மாமா, ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வர்ற வழியில் நீங்கள் அந்த இதை வாய்ஸை கேட்டு போட்டுட்டு ஒன்றா நீங்கள் வந்து இது பண்ணிட்டு வரலாம், கேட்டுக்கிட்டே வரலாம். சரிங்களா? கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது புரியும். இது சொல்லியிருக்காங்க. அப்படி உங்களுக்கு அதுவும் புரியலை ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நேராக கடைக்காரர்கிட்ட வந்து போட்டு காட்டிங்கன்னாக்கா அவரை பார்த்து தெரிஞ்சுக்கிடுவார் கடைக்காரர். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாமான் வாங்கிக்கிட்டு அப்படியே வீடு வந்து செஞ்சிடலாம். இப்போ நான் உள்ளே போயிட்டு அந்த இதை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. சன்ஃப்ளவர் ஆயில், குக்கிங் ஆயில் தான் இது. அதை வாங்கி இப்போ ஒரு 4 பாட்டில் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம். சரிங்களா? வண்டியை கரெக்டாக கொண்டு வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் அடிக்கணும். நமக்கு இதில் ரிவர்ஸ் பார்க்கிங் அடித்தா தான் நல்லா இருக்கும். நீங்கள் வந்து இந்த இப்படி ஃப்ரண்டில் வந்து குத்திட்டீங்கன்னாக்கா திருப்பி ரிவர்ஸ் எடுக்கும்போது பின்னாடி வண்டி நிற்பாங்க. அது ஏகப்பட்ட சட்ட சிக்கலில் வந்து உண்டாகும். ஸோ அதனால் வந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணாக்கா நமக்கு பெஸ்ட்டு. ஓகே, அப்படி இறங்கி போமே உள்ளக்க. இப்போ நான் வந்து வண்டியை விட்டு இறங்கி நேராக போயிட்டு எனக்கு ஒரு ட்ராலி தேவைப்படுது. அந்த ட்ராலியை நான் வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே நேராக உள்ளே போகணும். ஸோ முதல்ல வந்து நான் அந்த ட்ராலி எடுத்துக்கிறேன். இந்த அல்மீராவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரிடோ மிஷின், இந்த ஒரிடோ சின்ன ஒரு ஸ்டோர், ஒரிடோ ஸ்டோர்னு சொல்லுவாங்கள்ல, சின்னதாக அது ஒன்று வச்சுருப்பாங்க. நீங்கள் பில் கட்டுறதா இருந்தால் மிஷினில் கட்டிக்கலாம். மிஷின் ரிப்பேராக இருந்தாக்கா இந்த ஒரிடோ ஸ்டோரில் கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் QNP ஏடிஎம் மிஷின் இருக்குது. கேஷு டெபாசிட்டு, கேஷு வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் நேராக போகிறது அந்த ஆயிலுக்கு தான் பார்க்கணும். நேரமும் ரொம்ப கம்மியாக இருக்குது. சீக்கிரத்தில் போயிட்டு எடுத்துகிட்டு சீக்கிரத்தில் போகணும். நீடோ ஆஃபர் போட்டிருக்காங்க பாருங்கள். 59.75. பரவாயில்லையே. எக்ஸ்பயர் டேட்டு சீக்கிரம் முடிய போதா என்னன்னு 2025ங்க. அடுத்த வருஷம் February 15. பரவாயில்லையே. வாங்கிட்டு போகலாமே. இது எத்தனைனாக்கா 2.25 கிலோங்க. சரியா? 2.25 கிலோ, 2025 February 15 இதோடைய எக்ஸ்பயர் முடிய போகுது. ஸோ நீங்கள் வந்து இது பண்ணுறதா இருந்தால் வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து நார்மல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 65 70 வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கிட்டு பாருங்கள், இங்கிட்டு 15 ரியாலுக்கு போட்டிருக்காங்க. இது எத்தனை லிட்ரு? யாரா 3 லிட்டருன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, 3 லிட்ரு 15 ரியாலு. நம்ம முதலாளியமாக இது தெரியலை போல். சரி, ஓகே. நம்ம வந்து எதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறோமோ அதில் எது கம்மியான ப்ரைஸாக இருக்கோ அந்த ப்ரைஸில் தான் அவங்க எடுத்து கேட்பாங்க.
இப்போ நான் எடுக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 1.8 லிட்ரு, இவனுங்க 12.75. இது என்ன ப்ரோ உங்களுக்கு இது மட்டும் இவ்வளவு கொஞ்சம் கூட வந்திருக்குது? இது 1.5 லிட்ரு அதான் 1.25. ஆமாம் 1.25 வந்து 12.25 கொடுக்குறாங்களே, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து இம்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எங்கே இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க? அந்த மேடையில் வந்து அந்த இது வச்சு ஒட்டியிருக்காங்க, ஸ்டிக்கர் வச்சு ஒட்டியிருக்காங்க போல். சரி ஓகே ரைட்டு. இந்த சன்ஃப்ளவர் தான் இப்போ நான் வந்து எடுக்க வந்தது. இதில் வந்து 2 3 4 சரிங்களா, 4 குக்கிங் ஆயில் எடுத்தாச்சு. இப்போ நமக்கு அங்கே போயிட்டு ஒன்று எடுக்கணும். அடுத்தது வந்து இப்போ நான் வந்து எடுக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லெப்னா. சரிங்களா, இது வந்து சேம் பன்னீர் மாதிரியே இருக்கும். பன்னீர் தான் நினைக்கிறேன். பன்னீர்னால் கொஞ்சம் அது கொஞ்சம் வந்து எப்படின்னா தயிர் மாதிரி கட்டியாக, பன்னீரும் இல்லாமல் தயிரும் இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்குது. அது பேர் இந்த லெப்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 2 வெரைட்டி இருக்குது. அந்த டண்டிலேயே வந்து 2 இது இருக்குது. அதாவது ஆமாம் துருக்கிஸ் ஒன்று இருக்குது. ஆமாம் இந்த இருக்குல்ல துருக்கிஸ் லெப்னா அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நார்மல் லெப்னான் இருக்குது. சரிங்களா, இது வந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த துருக்கிஷ் லெப்னா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஓகேயா, அதில் ஒன்று எடுத்துக்கிற சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது லெபன் லெபன் வந்து இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் லெபன். இதில் வந்து டேமேஜ் ஆகாததாக பார்த்து எடுக்கணும். அதே மாதிரியா எக்ஸ்பைரி டேட் பார்த்து எடுக்கணும். நீங்கள் 31 பட் 30 டேட்டு 8ஆம் தேதி தான் முடியுது. ஸோ இதில் வந்து 2 இது எடுத்துக்கிட்டாங்க. இதில் வந்து இப்போ நான் செக் பண்ணி தான் நான் பார்த்து எடுத்துக்கிறேன். ஏன்னா சில இதில் ஓட்டையாக இருக்கும், லபக்குன்னு விழுந்துடும். அதனால் இந்த இருக்குது பாருங்கள், இங்கே டேமேஜாக இருக்கா, இந்த மாதிரி டேமேஜாக இருக்கக்கூடாது. இந்த இது பொட்டி போயிருக்கு பாருங்கள். ஓகேவா, இப்படி எடுத்து இப்படி கவுத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், நல்லா இருக்குது. அவ்வளோதான், எடுத்துக்கிட்டு இப்போ நேராக போக வேண்டியதான். நோன்பு திறக்கிறதுக்கு இன்னும் கரெக்டாக 2 நிமிஷம் பாக்கி இருக்குது. நான் ஜம்மியாக போயிட்டு வந்துட்டேன். இப்போ என்னென்ன சாப்பாடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கஞ்சி செஞ்சேன், நோன்பு கஞ்சி. அதுக்கப்புறம் கேமாத் இருக்குது. அதுக்கப்புறம் சாலடு வந்துருக்குது. அதுக்கப்புறம் சமோசா இந்த மாதிரி வெரைட்டியான வந்துருக்குது. தேங்காய் தண்ணி இருக்குது. இன்றைக்கி கஞ்சிக்கு காய்ச்சும் போது தேங்காய் தண்ணி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அபுபாய் கொடுத்த பஜ்ஜி இருக்குது, டேட்ஸு. அதுக்கப்புறம் வெங்காய வடை. அதுக்கப்புறம் ஹரிஸ் இருக்குது. அப்புறம் தயிர் வெங்காயம் நம்ம செஞ்சது இருக்குது. பாய் அதை ஓப்பன் பண்ணுங்க, அது என்னென்னு பார்ப்போம். 10,000 வந்துருக்குது. லெபனு, ஜூஸு, தண்ணி எல்லாம் இருக்குது. கொய்யாப்பழம் இருக்குது. இங்கிட்டு பாய் இருக்குது. பாய் நோன்பு எப்படி போகுது? நோம்பு நல்லா போகுது. நோம்பு எல்லாம் நல்லபடியாக இன்னொரு 10 நோம்பு இருக்கு இன்ஷா அல்லாஹ். சரி, நல்லபடியாக நோம்பு முடிச்சிருங்க. சரி, சரி, எல்லாம் துவா செய்யுங்க. அல்லாட்ட நல்லா ரஹமத்தா பரக்கத்தா எல்லாம் கிடைக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். சரி. வேறு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? வேறு என்ன, நல்லா தம்பாரிங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு. சரி, வேறு என்ன சொல்ல விரும்பலை. இது இந்த சாப்பாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாப்பாடை பற்றி அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குது. பாங்க சொல்லியாச்சு, நோம்பு திறப்போம். இப்போது நோன்பு திறந்துட்டு அதோட போய் மகரிப் தொழுதுட்டு அதுக்கப்புறம் வண்டி வாசி எல்லாத்தையும் கழிக்க முடிச்சுட்டு இப்போ நான் வந்து தராவியாவும் தொழுதாச்சு. தராவியா தொழுகிறதுக்கு முன்னாடி முதலாளி ஃபோன் பண்ணார். செய்து உனக்கு வந்து அல்சாத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல் பேர் சொன்னாருங்க. அம்மா அந்த ஹோட்டல் பேர் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹோட்டல் தெரியுமா அப்படின்னு. என்னம்மா இது நான் கேள்விப்படாத பேராக இருக்குது, இப்போ தான் எனக்கு வந்து நீங்கள் சொல்லி எனக்கு தெரியும். அதாவது நான் அரபியில் வந்து சொன்னேன்னா, அவ்வள் மர்ரா நான் இஸ்மா பாபா இந்த கலாமா ஃபிந்துக் இஸ்மா சிஸ்மா أنا ما أعرف. لا ماما هيروح عروس كل يوم هاي أنت ودي منك ليش أنت ما في معلم அப்படின்னு சொல்லி கேட்டார். والله أنا ما في معلم بابا أنا ما في رو وعادي يوم أنا ما في رو زين أنا هاتي بابا أنت تسوي كلام அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மாமா கிட்ட கொடுத்தாங்க. அப்போ சையத் அப்படின்னு சொன்னாங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். அதோட இந்த மாதிரி இந்த ஹோட்டல் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மாமா எப்போ மாமா? ஓகே நீ வரல போல், சரி ஓகே நான் சொல்கிறேன், அந்த இடத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த சொன்னாங்க. அதோட அந்த இடத்த சொன்னால் எனக்கு சத்தில் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு.
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இப்போது அந்த ஹோட்டலுக்கிட்ட இப்போ வந்திருக்கேங்க. அப்போது அவங்க சொன்னாங்க, சரி ஓகே நான் வந்து கூகுள்லையாவது நான் சர்ச் பண்ணி போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். இது எப்படி தெரியுமா இருக்குது, சோத்த அள்ளி நேராக வாயில் வச்சு சாப்பிட்றத விட்டுட்டு சோத்த அள்ளி தலை வலியாக சுற்றிக்கிட்டு கொண்டு வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இதை நான் எதுக்காக வேண்டி சொல்கிறேன்னா, இப்போ இந்த ஹோட்டலில் தங்கியிருக்காரு இல்லையா அந்த பாம்பே விசிட்டர், ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாம்பேலேருந்து வந்தவர். அப்போ இவங்க வந்து இந்தியாவுக்கு போகும்போது இவர் தான் வந்து கைடு போல். ஸோ அவங்க வந்து இப்போது இந்த மாதிரி நோன்புக்கு வந்து இவங்க வந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு விசிட் போடுவாங்க. அரபிக் கண்ட்ரி எல்லாத்தையுமே வந்து விசிட் போட்டுட்டு அப்போ போவாங்க. அப்போ அப்படி இப்போ இருக்கும்போது இந்த மாதிரி அங்கே வர்றோம். இப்போ எங்கள் ஓனர் வந்து அங்கே போகும்போது அவங்கள வந்து இது பண்ணுறாருல, கைடு பண்ணுறாருல. அப்போ அப்படி கைட் பண்ணும்போது அப்போ நான் இந்த மாதிரி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லி இப்போது வந்திருக்காரு. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இவர்கிட்டயே லொக்கேஷனை வாங்கி அனுப்பிவிட்டாக்கா விஷயம் முடிஞ்சு போச்சு. என்ன சொல்கிறீங்க? சரி ஓகே. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டேன். அந்த ஹோட்டல் பேர் வந்து நம்ம சொல்லலை. நான் அதனால் வந்து நான் அப்படியே வழியில் வரும்போதே அப்படியே வந்து இது பண்ணிட்டேன். நான் ஒரு 4 நிமிஷத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு கால் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து நான் சிக்னலில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே பையா 5 மினிட் बाद में मैं उतर रहा हूँ அப்படின்னு சொன்னார். சரியாகும் நான் இங்கே வெயிட் பண்ணுறாகும் அப்படின்னு சொன்னேன். அவர் ஹிந்திக்காரர், தமிழ் கிடையாது, ஹிந்திக்காரர். இப்போ அவர் வந்தோன்னே அவரை பிக்கப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து நேராக எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். அது போக 10:30 இல்லைன்னா 11 மணிக்கு தாஜ்ஜுத் தொழுகை வேறு இருக்குது. இன்றைக்கி நோன்பு 21 இல்லையா, அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தராவியா முடிச்சுருவாங்க. தராவியா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாஜ்ஜுத் வந்து தனியாக தொழுவாங்க. 8 ரக்காயத்து, அது 8 ரக்காயத்து தனியானா அவங்கவுங்க தனித்தனியாக தொழுவ மாட்டாங்க. அது வந்து ஒரு ஜமாத்து வச்சு தொழுவாங்க. சரிங்களா? ஸோ கைஸ் இப்போ நான் வந்து எங்கே போய்கிட்டு இருக்கிறேன்னா மரம் வாங்குறதுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். பாய் பயந்துட்டாரு. மணியை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:24. சரியா? இந்த இதில் வந்து அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 54 எக்ஸிட்டு. இதில் வந்து எக்ஸிட் எடுத்து அப்படியே உள்ளே போக சொல்லுது. நானும் லொக்கேஷனை பார்த்து போய்கிட்டு இருக்கிறோம். இதில் வந்து என்ன ஒரு இதுனா, அதாவது சஹர் சாப்பாடு சாப்பிட முடியாமல் இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் நாங்கள் சஹர் சாப்பாடு சாப்பிடணும். ஸோ அதுக்கிடையில் இந்த மரத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்களும் டக்குன்னு எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு இப்போ வந்து கிளம்பி வரேன்னு. இது அத்துவான காட்டுக்குள்ள இந்த இது இருக்குது. இப்போ பாருங்க எந்த வண்டி வாசி எதுவுமே இல்லை. இப்போ நாங்கள் எங்கள் ஒரு வண்டி மட்டும்தான் போகுது. அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நேரம் வைங்க ஏங்க கொஞ்சம் தூக்கி வைங்க. ஓகே அப்படி வைங்க. இப்போ எங்கள் வண்டி மட்டும்தான் போய்கிட்டு இருக்குது. இதில் வந்து அப்படியே நேராக போகணும். போயிட்டு அந்த செடி இது எல்லாம் வாங்கிக்கிட்டு அங்கே உள்ள ஃபார்மை நான் வந்து காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆர்டர் பண்ணியிருக்காங்களாமா. இங்கே வந்து வண்டி பஞ்சர் ஆச்சு இல்லை இது ஆச்சுனாக்கா கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? ரொம்ப கஷ்டம். இது வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடு ரோடு. இப்போ இதில் இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் உள்ளே போகணுங்க. சரிங்களா? 8 கிலோமீட்டர் உள்ளே போகணும். பார்ப்போம் உள்ளே போயிட்டு. சுகேஷ் இங்கே பாருங்க, அத்துவான காட்டுக்குள்ள நாங்கள் லொக்கேஷனை போட்டுட்டு மணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை மணி கரெக்டாக 1:28 ஊரில் ஓட்டிட்டு போகிற மாதிரியே இருக்குது. இதுக்கு இடையில முயல் வந்தாலும் சரி மானு வந்தாலும் சரி ஒன்றும் நம்ம இது பண்ண முடியாது. நம்ம காமெடியில் சொல்கிற மாதிரி தான் கண்ணை மூடிக்கிட்டு போகிறேன், குறுக்க எதுவும் வந்துடாத, மண்ணுராளி எதுவும் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இதுக்குள்ளேயாங்க வச்சுருக்காங்க ஃபார்மு. என்னங்க நீங்கள் போங்கங்க அப்பா, கொஞ்சம் ட்ரிம் போட்டு பிரைட் போட்டு போயா. இந்த பாருங்க இங்கே வந்து இல்லை இதிலேருந்து நேராக போகணும். இந்த இடத்துல ஒரு என்னையா இது கடை மஞ்சளிஸ் இல்லை, இது ஏதோ ஒரு கம்பெனி மாதிரியே வச்சுருக்காங்க. இதில் வந்து நேராக போகணுமா? இல்லைங்க எத்தனை ஸ்ட்ரீட்டு வார எத்தனை ஸ்ட்ரீட் இருக்குன்னு. இல்லை நான் எந்த ஸ்ட்ரீட்டை நான் பார்த்து நான் எங்கிட்டு நான் போய் இப்போ வந்து எப்போ போய் எப்போ சாப்பிட்டு அப்போ இப்போ கடை திறந்துருப்பாங்க எல்லாம் திறக்க மாட்டேன், திறக்கலையான்னு தெரியல. இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் வண்டியெல்லாம் இட்டு போகுது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. பயப்படுறதுக்காக வேண்டிய ஒன்றும் இல்லை. நமக்கு என்ன இதுன்னா, ஐயோ ஒரு வேளை அடைச்சிருவாங்களோ அப்படின்ற அந்த ஒரு இது தான், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. அடைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அந்த ஒரு இது. மாஷாஅல்லாஹ் இங்கே ஒரு பள்ளிலாம் இருக்குதுங்க.
அப்போ வீடுகள்லாம் இங்கே இருக்கும். வீடு கம்பெனியாக கம்பெனி ஆட்கள் இந்த இங்கே உள்ளவங்களுக்காக வேண்டி வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம். நம்ம இந்த புல் வளர்க்குறது, அதுக்கப்புறம் அந்த இது என்னது இந்த செடி, பேரிச்சம்பழம் மரம், கொடி இதெல்லாம் வைக்கிறது. வேலை தர்றதுக்கு ஒரு நேரம் இல்லையா? இந்த நேரத்தில் வந்து வந்து என்னத்தை கொண்டு வந்து கொடுக்குறது? அவங்க ஃபோன் அடிச்சு சொல்லியிருப்பாங்க, 2 டிரைவர் வர்றாங்க, நீங்கள் அடைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இங்கே கூட பஸ் ஸ்டாண்டு கூட இருக்குது. ஆனால் இன்னி இடத்துலலாம் பஸ்ஸு கிடைக்குமா அப்படின்னாக்கா எனக்கு தெரியாது, எனக்கு கிடைக்காது. நைட்டுக்கு எப்படிங்க கிடைக்கும்? நைட்டுக்கு கிடைக்காதுங்க. அல்லாஹ் அக்பர், எவ்வளவு தூரங்க! என்னங்க நீங்கள் ஏங்க இங்கே பாருங்கள், சமால் ரோடு இந்த இருக்குதுங்க. சமால் ரோடு இப்போ நம்ம வந்து இன்னும் 3 நிமிஷம் இருக்குது. எத்தனைனா இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது. கத்தாரில் இப்படி ஒரு ஏரியாவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் பாயை ஓட்ட விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அப்படி பின்னாடி உட்காந்துருக்கு. அப்படி சும்மா ஜம்முன்னு இருக்கு. ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டோம். என்னங்க இதில் தாங்க போகிறதா? இதில் சுற்றி போகணும் போல். எல்லாம் இதுக்குள்ள போய் செடி வாங்க வந்திருக்காங்களே. இதுதான் நினைக்கிறேன் பாய். எங்கே காமிக்குது? இதான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். உள்ளே போ. இதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க. அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க. ஸோ கைஸ், இப்போ நாங்கள் வந்துட்டோம். ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ மணியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:45 நைட்டு. இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் தான். அதுக்கப்புறம் அந்த அங்கிட்டு குதிரை, ஆடு, மாடு, மான், ஒட்டகம், கோழி இது எல்லாமே இங்கே வளர்க்குறாங்க. அதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு அந்த அந்த பைக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இன்னிய இடத்துல வேலை கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்களா நோம்புகளை. அவங்களுக்கு அந்த ஃபோன் பண்ணோம். ஃபோன் பண்ணதுக்கு அவங்க சொன்னாங்க, என்ன ஆர்டர் பண்ணாங்கன்னு எனக்கே தெரியலை. அங்கே அண்ணன் இருப்பான், அண்ணனுக்கு நான் ஃபோன் அடிச்சு சொல்கிறேன், இப்போ வந்துடுவான் அண்ணன், அவன்கிட்ட பேசி நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் அண்ணன் எப்போ வருவாப்புல அப்படின்னு தெரியலை. அண்ணனா ரியாஸ் அண்ணன் கிடையாதுங்க. ரியாஸ் அண்ணன் பாட்டுகள் அங்கே இருக்குது, ரூமில் இருக்குது. இங்கே ஃபார்மில் வேலை பார்க்கக்கூடிய அவர் அந்த ஓனர் இருக்கார் இல்லையா, அந்த ஓனருடைய அண்ணன் அப்படின்னு சொன்னாங்க. எங்கேருந்து எங்கிட்ட பிச்சுக்கிட்டு வருவா அப்படின்னு தெரியலை. ஆனால் அது எல்லாமே பார்த்திங்கன்னா மஜ்லிஸு, அது மஜ்லிஸு. அதுக்கப்புறம் அங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா வீடு, இந்த ரூம் இது எல்லாம் வச்சுருக்காங்க. எங்கே நிற்கிறாங்கன்னு தெரியல. வண்டியில் பெட்ரோல் வேறு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, மேனேஜ் பண்ணி போயிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாய் அந்த பக்கத்தில் நிற்கிறாரு. பாய் हमारा भाई है, इधर है, नीचे उतर नहीं दे रहा है. நைட்ல குருட்டுக்கோழி பிடிச்சிட்டு நைட்ல குருட்டுக்கோழி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம்ங்க. इधर हाथ में कुछ भी नहीं है. சகர் சாப்பிட்ட மாதிரி தான் ஹே. பாமா என்னன்னு பாமா. சகர் நேரமாச்சு ஹே. ஸோ ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி வந்தாச்சு. இங்கே வருங்க பாய் தான் வரவேற்பு இது பண்ணுறாங்க. இதுக்குள்ள என்ன மரங்க சொல்லியிருக்காங்க? ஐயோ, பெருசுலாம் இருந்துச்சுனாக்கா வீட்டுக்குள்ள எப்படி வைக்கிறது? இந்த அவங்க தான் அடிக்கிறாங்க வீட்டில் இருந்து. பாருங்க, இது பார்த்தீங்கன்னா தூத் மரம். இது ஆரஞ்சு மரம். ஆரஞ்சு மரமாக தான் இருக்குன்னு. இது கொய்யா. அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா அத்தி, எல்லாம் ஒட்டுக்கண்டு. அதுக்கப்புறம் அங்கே ड्रैगन फ्रूट है भाई, ड्रैगन है, ड्रैगन फ्रूट है. இது ड्रैगन फ्रूटा. இது தேக்கு மரங்க. இது வாழை மரம். இங்கே நட்டே வச்சிட்டாங்க. ஆமாம், உள்ளக்க நல்லா குழுகுலன்னு இருக்குது. இந்த இதெல்லாம் சின்ன சின்ன மரம். இப்போ இது பாய் இறந்த பழம் மரங்க. பக்கத்தில் ஆடுங்க, பக்கத்தில் ஆட்டு மந்தை. இங்கே இந்த பாருங்க, தூத்து பழம் பழுத்துருச்சு.
அது என்ன பாய், ஸ்ட்ராபெரியா? என்ன பண்ணு தெரியல. என்னமோ சரியா கொண்டு வந்து விட்டுருக்காங்க. பப்பாளி, இது லெமனு, ஆரஞ்சு. இந்தா ஆரஞ்சு, ஆரஞ்சா மஞ்சள் லெமன் இது. பையா தான் பார்த்து பேசுகிறாரு. நாங்கள் ஒரு வழியாக வாங்கிட்டோங்க. என்னென்னு தெரியுமா, ஒரு பப்பாளி, ஒரு அத்தி மரம், இன்னும் ஒரு பப்பாளி ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அவ்வளோதான். சரிங்களா? அதை வாங்குறதுக்கு நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். பாய் வண்டி எடுத்துகிட்டு போய் முன்னாடி நிப்பாட்ட போகிறாரு. அதான் ஷமால் ரோடு. சரிங்களா? அந்த ஷமால் ரோடை பிடிச்சி போகணும். ஆனால் நாங்கள் அங்கிட்டு போகலை, இங்கிட்டு போகணும். இப்போ இங்கிட்டு போகணும். இங்கே பாருங்கள், சோளம் இதுகள்லாம் போட்டிருக்காங்க. அப்பா சூப்பர், வேறு லெவலு இந்த ஏரியா. மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை மணி? 2:21ங்க. 2:21. வண்டியில் 2 பேர். நாங்கள் வந்து என்ன செடி வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே பாருங்கள், பின்னாடி லைட் எரியுது, அந்த மாதிரி தெரியல. பப்பாளி, அத்தி மரம். அதான் 2 பப்பாளி, ஒரு அத்தி மரம் வாங்கிக்கிட்டு இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிறோம். இப்போ தான் வீட்டு வேலை இதுதான் நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுக்கு ஃபோன் அடிக்க முடியாது, பேச முடியாது, டைமுக்கு வந்து சாப்பிட முடியாது, இப்படி எல்லாமே இருக்கு. இதெல்லாம் கடந்து போகணும். நம்ம என்ன செய்ய சொல்கிறீங்க? வந்தாச்சு, வேலையை பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பொறுமையாக. இன்ஷா அல்லாஹ் ஹைர். எனக்காவது ஒரு நாள் வந்து விடிவு காலம் பிறக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் தான் நாங்களும் தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் வண்டியில். பொதுவாக நம்ம வந்து டிரைவர் ஃபீல்டில் வந்துட்டோம்னா, கையில் ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டோம்னா தூக்கத்தை தொலைச்சிடணும், பொறுமையை இழந்துடணும். வேற என்ன பாய்? மானத்தை விட்டுறணும், வெக்கத்தை விட்டுறணும், எல்லா குடமையும் பார்த்துக்கணும். இந்த மாதிரி இருக்குங்க. அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சொன்னோம்னா புலம்புவோம், இது பண்ணோம் அப்படின்னு சொல்லுவீங்க. ரொம்ப பொறுமை. சரி, ஓகே. நாங்கள் போயிட்டு மரத்தை போய் இறக்கி வச்சுட்டு, முக்கியமான சொல்கிறேன், ரொம்ப பொறுமை வேணும். அதான் சொல்கிறேன்ல, பொறுமை வேணும் அப்படின்னு. எல்லாத்தையும் ஏர்போர்ட்லேயே வச்சுட்டு வந்துடணும். பொறுமை சாமி, பொறுமை அப்படின்ற மாதிரியா பொறுமை. சரி, ஓகே கேஸ், மறக்காமல் நம்ம செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு விலாகில் சந்திப்போம். பாய், குட் மார்னிங், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நைட்.